அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்ய எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் மாநிலம் முழுவதும் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற கழக வேட்பாளர் திரு முட்டுக்காடு முனுசாமியை ஆதரித்து மாமல்லபுரத்தை அடுத்த புதுப்பட்டினத்தில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. காஞ்சி மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு எம் கோதண்டபாணி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் எஸ்டிபிஐ காஞ்சி தெற்கு மாவட்ட தலைவர் கிண்டி திரு அன்சாரி, மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் திரு அப்துல் நபில், மாவட்ட கழக துணைச் செயலாளர் திரு ஜி.கே. பாபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கழக வேட்பாளர் திரு முட்டுக்காடு முனுசாமியை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய பாடுபடுவது என முடிவு செய்யப்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி 234 பக்க அறிக்கைகளை கவர்னரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அவர்களோடு ஒரு கூட்டணி, கழகங்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம், பாருள்ளவரை காருள்ளவரை கடல் உள்ளவரை என்று சொன்ன ராமதாஸ் அவர்களோடும் கூட்டணி அமைத்துக் கொண்டு தமிழக மக்களை ஏமாற்றலாம் என்று எடப்பாடி திகழ்ந்து கொண்டிருக்கிறார், முயற்சி செய்து கொண்டிருக்கிறார், மக்களை ஏமாற்ற திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய திட்டங்கள் பலிக்காது, தோல்வி முகமாகத்தான் அவருக்கு வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவு இருக்கும் என்பதனை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 40 பாராளுமன்ற தொகுதிகளின் வெற்றிகளையும் பறித்து அண்ணன் தினகரன் அவர்களுக்கு கூட்டணி கட்சியின் சார்பாக நாங்களும் கொடுக்க தயாராக இருக்கிறோம். நெல்லை மாவட்டம் களக்காட்டில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் நெல்லை நாடாளுமன்ற தேர்தல் பணிக்குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு எஸ்டிபிஐ கட்சி நகர தலைவர் திரு ஹாலித் தலைமை தாங்கினார். கட்சியின் தேர்தல் பணிக்குழு தலைவர் திரு எஸ்.எஸ்.ஏ. கனி, மாவட்ட பொருளாளர் திரு கலந்தை மீராஷா, நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி பணிக்குழு தலைவர் திரு இம்ரான் அலி, நகர செயலாளர் திரு பீமா ஜுசைன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேர்தலில் கட்சியின் முன்னணி அமைப்புகளான சோசியல் டெமோக்ராட்டிக் ட்ரேடிங் யூனியன், விமென்ஸ் இந்தியா மூவ்மெண்ட், மருத்துவ சேவை அணி, வர்த்தகர் அணி, விவசாய அணி, வழக்கறிஞர் அணி உள்ளிட்ட அணிகளை தேர்தல் களத்தில் ஈடுபடுத்தி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வெற்றி வேட்பாளர் திரு ஞான அருள்மணியை அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்பது என தீர்மானிக்கப்பட்டது. எஸ்டிபிஐ கட்சியும் தமிழகத்தைச் சார்ந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமும் ஒருங்கிணைந்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்து தலைமையின் முடிவின் அடிப்படையிலே தமிழகத்தில் எஸ்டிபிஐ கட்சிக்கு மத்திய சென்னை தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உட்பட 39 தொகுதிகளிலும் அம்மா மக்கள் கூட்டணியோடு ஒருங்கிணைந்து எஸ்டிபிஐ கட்சியினுடைய செயல் வீரர்கள் களப்பணியாற்ற நாங்கள் இங்கு தயாராக கொண்டிருக்கின்றோம். கட்சியினுடைய அனைத்து அமைப்புகளும் ஒருங்கிணைந்து இந்த பகுதியை சார்ந்த எங்கள் நெல்லை கிழக்கு மாவட்டம், நெல்லை மாவட்டத்தை சார்ந்த வெற்றி வேட்பாளர் தோழர் ஆர் ஞான அருள்மணி அவர்களை அமோக வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெறச் செய்வேன் என்று தீர்மானித்திருக்கின்றோம். ஈரோடு நாடாளுமன்ற கழக வேட்பாளர் திரு செந்தில்குமாருக்கு கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். ஈரோடு மாவட்ட எஸ்டிபிஐ கட்சி சார்பில் கழக வேட்பாளர் திரு செந்தில்குமாருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. கழக வேட்பாளரை வெற்றி பெறச் செய்ய அயராது பாடுபட வேண்டும் என கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் உறுதிமொழி எடுத்தனர். இதில் எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட தலைவர் திரு உசைன் அலி உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர்.